இன்னைக்கு இந்த வீடியோல வாட்ஸ்அப்ல பார்த்தீங்க அப்படின்னா, புதுசா வந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, மேக்ஸிமம் வந்து யாருக்குமே தெரிஞ்சிருக்காது. அது மட்டும் இல்லாம முக்காவாசி பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த அப்டேட் நீங்க வந்து உங்களோட வாட்ஸ்அப் அப்டேட் பண்ணாலுமே, உங்களோட வாட்ஸ்அப்ல பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஆப்ஷன் வந்து வந்திருக்காது. எந்த ஆப்ஷன் அப்படின்னு வந்து நீங்க வந்து கேட்பீங்க. ஸோ தம்ப்நெயில்ல பார்த்திருப்பீங்க. அந்த ஆப்ஷன் தான். அது மட்டும் இல்லாம இப்ப கூட நான் வந்து காமிக்கிறேன் பாருங்க. லெஃப்ட் சைட்ல உள்ளது பார்த்தீங்க அப்படின்னா, உங்களோட மொபைல். ரைட் சைட்ல உள்ளது பார்த்தீங்க அப்படின்னா, என் மொபைல். ஸோ என்னோட மொபைல்ல பார்த்தீங்க அப்படின்னா, அந்த பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆப்ஷன் வந்து இருக்கு. ஸோ அந்த ஆப்ஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்களோட மொபைல்ல வந்து இருக்காது. ஸோ 2மே பார்த்தீங்க அப்படின்னா நார்மல் வாட்ஸ்அப் தான். ஸோ 2மே வந்து ஜிபி வாட்ஸ்அப் வந்து கிடையாது. 2மே வந்து நார்மல் வாட்ஸ்அப் தான். அப்புறம் எப்படி என்னோட வாட்ஸ்அப்ல வந்து இருக்கு, உங்களோட வாட்ஸ்அப்ல இல்ல அப்படின்னு வந்து நீங்க வந்து யோசிப்பீங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, வாட்ஸ்அப்ல பார்த்தீங்கன்னா வந்து புதுசா வந்து அப்டேட் தான் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இத வந்து நம்ம வந்து அடிஷனலா வந்து எந்த வித அப்ளிகேஷன் ஏத்தி இந்த ஆப்ஷன் வந்து கொண்டு வரணும் அப்படிங்கிற அவசியம் வந்து கிடையாது. இது வந்து வாட்ஸ்அப்ல வர அப்டேட் தான். ஒரு சில பேருக்குலாம் வந்து இப்போதைக்கு வராது. ஸோ யார் யாருக்கெல்லாம் வரும், யார் யாருக்கெல்லாம் வராது அப்படின்னு வந்து இந்த வீடியோல வந்து பார்ப்போம். ஸோ அது மட்டும் இல்லாம இந்த ஆப்ஷன் வந்து எதுக்கு நம்மளுக்கு வந்து யூஸ் ஆகும்? ஸோ அந்த ஆப்ஷனோட யூஸ் என்ன? அதுக்கப்புறம் இந்த ஆப்ஷன் எப்படி உங்களோட மொபைல்ல வந்து எனேபிள் பண்ணலாம் அப்படின்னு இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரையும் பாருங்க. இப்பதான் நம்ம சேனலை புதுசா விசிட் பண்றீங்க அப்படின்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல பெல் ஐகானை பிரஸ் பண்ணி ஆல்னு கொடுத்துருங்க. அப்பதான் நான் போடுற இது போன்ற அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே, இப்போ வந்து வீடியோக்குள்ள வந்து போலாம். முன்னாடியே சொன்ன மாதிரி தான் லெஃப்ட் சைட்ல உள்ளது பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட மொபைல், ரைட் சைட்ல உள்ளது வந்து என்னோட மொபைல். ஓகே. இத வந்து எப்படி நம்ம பார்த்தீங்க அப்படின்னா, எனேபிள் பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்ப்போம். அதுக்கு வந்து நான் பார்த்தீங்க அப்படின்னா, 2 மொபைல்ல வந்து Play Store வந்து போய்க்கிறேன். Play Storeல போயிட்டு வாட்ஸ்அப் வந்து நான் வந்து டைப் பண்றேன். ஸோ டைப் பண்ணோன பார்த்தீங்க அப்படின்னா, 2 மொபைல்லயும் பார்த்தீங்க அப்படின்னா, வாட்ஸ்அப் வந்து வரும். ஸோ உங்களுக்கும் இதே மாரி தான் வரும். ஸோ அதில வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு வாட்ஸ்அப் பார்த்தீங்க அப்படின்னா, பீட்டான்னு இருக்கும். அதாவது வந்து என்னோட வாட்ஸ்அப் பார்த்தீங்க அப்படின்னா, பக்கத்துல வந்து பீட்டான்னு எழுதியிருக்கும். ஸோ உங்களோட வாட்ஸ்அப்ல பார்த்தீங்க அப்படின்னா வந்து, பீட்டா அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து இருக்காது. ஸோ பீட்டானா என்ன அப்படின்னு வந்து ஃபர்ஸ்ட் வந்து பார்த்துருவோம். ஸோ பீட்டா வெர்ஷன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து, இது வந்து வாட்ஸ்அப்ல உள்ளது தான். ஸோ பீட்டால வந்து ஜாயின் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா, வாட்ஸ்அப்ல எந்தெந்த அப்டேட்லாம் வருதோ, அதெல்லாம் வந்து நார்மல் பெர்சன் அதாவது நார்மல் வாட்ஸ்அப் வரதுக்கு முன்னாடியே வந்து டெஸ்டிங்காக நம்மளுக்கு வந்து குடுப்பாங்க. ஸோ இதுக்கு இதுக்கு அது இந்த பீட்டாங்கிறதுக்கு அர்த்தம் வந்து இதுதான். ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, டெஸ்டிங்ஸ்க்காக கொஞ்சம் நாளுக்கு முன்னாடியே பார்த்தீங்க அப்படின்னா, இந்த அப்டேட்லாம் வந்துரும். ஸோ அதனால தான் பார்த்தீங்க அப்படின்னா, வாட்ஸ்அப்ல வந்து உள்ள அப்டேட்லாம் வந்து பீட்டா யூசருக்கு பார்த்தீங்க அப்படின்னா, டக்கு டக்குன்னு கிடைச்சிரும். ஸோ நார்மல் யூசருக்கு வந்து கிடைக்காது. ஸோ நீங்க வந்து உங்களுக்கு வந்து டவுட் வரும். ஸோ நான் எப்படி இத வந்து நானும் வந்து ஜாயின் பண்றது அப்படின்னு வந்து கேட்பீங்க. ஸோ அப்படியே லைட்டா வந்து ஸ்க்ரோல் பண்ணுங்க. ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா வந்து நான் வந்து ஜாயின் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால எனக்கு வந்து லேர்ன் மோர் அப்படின்னு வந்து காமிக்குது. இல்ல அப்படின்னா வந்து அந்த இடத்துல ஜாயின் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வரும். ஸோ உங்களுக்கு நீங்க வந்து ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஜாயின்ங்கிற ஆப்ஷன் இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா பீட்டா ப்ரோகிராம் ஃபுல்லுன்னு இருக்கு. ஸோ ஒரு சில டைம் பார்த்தீங்க அப்படின்னா இப்படித்தான் வந்து ஃபுல்லுன்னு காமிக்கும். ஸோ தொடர்ந்து வந்து நீங்க வந்து அப்பப்போ வந்து செக் பண்ணி பார்த்துங்க. எப்பயாவது ஒரு நாள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து அது வந்து ஜாயின்ங்கிற ஆப்ஷன் வந்து குடுத்துருப்பாங்க. நானே வந்து கஷ்டப்பட்டு தான் வந்து ஜாயின் பண்ணேன். இப்போதைக்கு ஃபுல்லா இருக்கனால யாருமே வந்து ஜாயின் பண்ண முடியாது. ஸோ தினமும் வந்து எப்பயாவது ஒரு நாளைக்கு ஒரு தடவ வந்து உங்களோட Play Store ஓப்பன் பண்ணி இந்த மாரி வந்து பார்த்துருங்க. அதாவது இந்த இடத்துல வந்து ஆப்ஷன் ஜாயின்ங்கிற பட்டன் இருக்கா என்னன்னு. ஸோ சும்மா அந்த இடத்துல ஜாயின் இருக்கும். ஜாயின் வந்து கிளிக் பண்ணா நீங்க வந்து ஜாயின் பண்ணிருவீங்க. ஓகே. இப்போ வந்து எப்படி வந்து இது வந்து நம்மளோட வாட்ஸ்அப் வருதுன்னு பார்த்தாச்சு. ஸோ இதனோட யூஸ் என்ன அப்படின்னு வந்து இப்போ வந்து பார்ப்போம். இப்போ வந்து உங்கள்ட்ட வந்து ஒருத்தவங்க வந்து ஃபோட்டோ கேட்குறாங்க அப்படின்னா, நீங்க வந்து அந்த ஃபோட்டோவ அனுப்பிட்டீங்க. ஸோ அவங்களுக்கு வந்து அனுப்பிட்டீங்க. அவங்க வந்து ஒரு தடவ பார்த்துட்டாங்க அப்படின்னா வந்து, திருப்பி அந்த ஃபோட்டோ வந்து பார்க்க முடியாது. ஸோ உங்களுக்கு வந்து குழப்புற மாரி இருக்குல்ல. நீங்க வந்து ஷேர் சாட் வந்து யூஸ் பண்ணியிருப்பீங்க. ஸ்னாப்சாட். நீங்க வந்து ஸ்னாப்சாட் வந்து யூஸ் பண்ணியிருப்பீங்க. ஸ்னாப்சாட்ல அதே மாரி தான் ஒரு பிக் வந்து நம்ம வந்து அனுப்பிட்டோம் அப்படின்னா, அத வந்து ரிசீவ் பண்ணவங்க பார்த்துட்டாங்க அப்படின்னா, திருப்பி வந்து அவங்கனால வந்து பார்க்க முடியாது. ஸோ அதே தான் வந்து இதிலயே வந்து கொண்டு வந்திருக்காங்க. நீங்க வந்து அனுப்புன ஃபோட்டோவ அவங்க ஒன்ஸ் ஒரு தடவ வந்து டேப் பண்ணி பார்த்துட்டாங்க அப்படின்னா, டேப் பண்ணி பார்த்துட்டு, திருப்பி பேக் வந்துட்டு, திருப்பி பார்த்தீங்க அப்படின்னா, அத வந்து குடுத்தாங்க அப்படின்னா வந்து திருப்பி வந்து பார்க்க முடியாது. ஸோ இந்த அப்டேட் வந்து இவ்வளோ தான். ஸோ ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா வந்து இவ்வளோ தான். ஒரு தடவ உங்க ஃபோட்டோ வந்து பார்த்துட்டாங்க அப்படின்னா, திருப்பி வந்து அவங்கனால வந்து பார்க்க முடியாது. ஸோ அதுக்காக தான் இந்த ஆப்ஷன் வந்து குடுத்துருக்காங்க. நீங்க வந்து ஒருத்தவங்க ஃபோட்டோ வந்து அனுப்பும்போது, ஸோ இந்த ஆப்ஷன எனேபிள் பண்ணிட்டு நீங்க வந்து அனுப்புனீங்க அப்படின்னா, அவங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நார்மலா ஃபோட்டோ போற மாரி போவாது. ஸோ இந்த மாரி அதாவது நான் வந்து இப்போ வந்து காமிச்சிருப்பேன். ஸோ அந்த மாரி தான் வந்து போகும். ஸோ இத வந்து ஓப்பன் பண்ணிட்டாங்க அப்படின்னா வந்து ஓப்பன்னு காமிக்கும். ஸோ அதுக்கப்புறம் நீங்க அத வந்து அவங்க வந்து எத்தன தடவ கிளிக் பண்ணாலுமே, அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பன் வந்து ஆகாது. ஸோ இந்த அப்டேட் வந்து உங்களுக்கு வந்து புடிச்சிருந்தா வந்து லைக் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம வீடியோ புடிச்சிருந்தா அதுவும் லைக் பண்ணுங்க. இன்னும் வந்து வீடியோ வந்து முடியல. நம்மளோட சேனல்ல பார்த்தீங்க அப்படின்னா, வாட்ஸ்அப்ல வந்து அன்பிளாக் பண்றது, உங்கள வந்து யாராவது வந்து பிளாக் பண்ணிட்டாங்கன்னா அன்பிளாக் பண்றது, அது மாரி எக்கச்சக்கமான வாட்ஸ்அப் பத்தி ஃபியூச்சர் பார்த்தீங்க அப்படின்னா, எக்கச்சக்கமானது வந்து போட்டுருக்கேன். பார்க்கணும்னா கார்ட்ல குடுக்குறேன். டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. அப்படி இல்லன்னா நம்ம சேனல்ல வந்து போய் வந்து செக் பண்ணி பாருங்க. இது போன்ற யூஸ்ஃபுல்லான, இன்ட்ரஸ்டிங்கான வீடியோ வந்து வேணும் அப்படின்னா, இப்பவே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இதுல எதுவும் டவுட் இருக்கு அப்படின்னா, கமெண்ட் பாக்ஸ்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க. இல்லன்னா என்ன Instagramல வந்து DM பண்ணுங்க. நான் வந்து உங்களுக்கு வந்து ரிப்ளை பண்றேன். மறக்காம சேனல மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல